சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்ஆர்சி பேசுகிறேன். அனைவரையும் எம்ஆர்சி டிவைன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் பஞ்சபட்சி சாஸ்திரம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு ராசியை பற்றி பேசுவோம். இவ்வளோ நாள் நட்சத்திரத்துங்களுக்கு இந்த பட்சி நம்ம சொல்லியிருந்தோம். ராசிக்கும் பஞ்சபட்சி இருக்கு, அதை பற்றி இதில் பார்க்கலாங்க. அதாவது முதல் பட்சியான வல்லூருக்கு மேஷம், அதாவது செவ்வாயுடைய வீடான மேஷமும் விருச்சகமும், சூரியனுடைய வீடான சிம்மம், இந்த 3 ராசிக்காரர்களும் வல்லூர் பஞ்சபட்சியை சார்ந்தவர்கள். புரியுதுங்களா? அடுத்து இருக்கக்கூடிய ஆந்தை, இந்த ஆந்தை நீர் தத்துவம். அப்ப கடகராசிக்காரங்களும் புதனுடைய வீடான மிதுனம் கன்னி, இவங்களும் ஆந்தை, இவங்களுடைய பஞ்சபட்சி ஆந்தை. அடுத்தா இருக்கக்கூடிய காகம் நெருப்பு தத்துவம், இதனுடைய பஞ்சபட்சி யார் அப்படின்னா குருவுடைய வீடான தனுசு மீனம், இவங்க தான் நெருப்பு பஞ்சபட்சியை சார்ந்தவர்கள், அதாவது காக பஞ்சபட்சியை சார்ந்தவர்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய கோழி பஞ்சபட்சி யாருக்கு, எந்த ராசிக்காரர்களுக்கு கோழி பஞ்சபட்சி அப்படின்னா சுக்கிரனுடைய வீடான ரிஷபம் துலாம், இவங்களுக்கு கோழி தான் பஞ்சபட்சி, அவங்களுடைய பஞ்சபட்சி கோழி. அடுத்ததாக இருக்கக்கூடிய மயில் ஆகாய தத்துவம், இதனுடைய பஞ்சபட்சி யாருக்குன்னா அடுத்து இருக்கக்கூடிய சனியுடைய வீடான மகரமும் கும்பமும். ஸோ இவங்க தான் ராசிப்படி பஞ்சபட்சி இதுதாங்க. ஓகேங்களா? வல்லூர் அப்படின்னா மேஷம், விருச்சகம், சிம்மம். ஆந்தை பஞ்சபட்சி யாருக்கு உதவும்? கடகம், மிதுனம், கன்னி. நெருப்பு பஞ்சபட்சி அதாவது காக பஞ்சபட்சி யாருக்கு? குருவுடைய வீடான தனுசு மீனம், அவங்களுக்கு. கோழியோட பஞ்சபட்சி யாருக்கு, எந்த ராசிக்காருக்கு அப்படின்னா ரிஷபம் துலாம், இவங்களுக்கு கோழி பஞ்சபட்சி. அடுத்ததாக இருக்கக்கூடிய சனியோட வீடான மகரமும் கும்பமும், இவங்க தான் ஆகாய தத்துவம். ஓகேங்களா? அப்போ இவங்களுடைய பஞ்சபட்சி மயில். நன்றி, வணக்கம்.